இந்த சூப்பர் நேச்சுரலில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 14:19. மத்தேயு 14:19. God multiplies what you offer. நீங்கள் எதை அவருக்கு கொடுக்கிறீர்களோ அதை அவர் பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். சூப்பர் நேச்சுரலில் பெருகும். வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு, ஆமென், அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்பட்டது. அதை அவர் என்ன செய்தார்? பெருகச் செய்தார். சூப்பர் நேச்சுரல்ல இது அப்படியே நடக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற காரியங்கள் அது பெருகும். ஆமேன். கம்மியாக இருக்குதே. ஆமேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாக அது பெருகும். இதுதான் இந்த நேச்சுரல் மைண்டில் இருக்கவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய இதெல்லாமே எப்படி இருக்கும்னா, வேலைக்கு போகிறேன், கம்பெனிலேருந்து ஆர்கனைசேஷன்லேருந்து எனக்கு சேலரி கொடுப்பாங்க, அதுதானங்க வேறு எப்படி பெருகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. நேச்சுரல் வேர்ல்டில் ஓகே, ஆனால் சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டில் சம்பளமும் வரும், சம்பளத்தை தாண்டி ஏதாவது ஒரு கிஃப்ட்டும் வரும். ஒரு அல்லேலூயா. கிஃப்ட்டு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்பி விட்றான்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு 1 லட்ச ரூபா அவங்க கிஃப்டாக கொடுப்பார். உங்களாலேயே நம்ப முடியாது. ஆண்டவரால் அப்படி அனுப்ப முடியும். ராமே அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் இந்த கடன் பிரச்சனைகளை அவரால் மாற்ற எப்படி 1 நிமிஷத்தில் மாற்றுவார்? 1 நிமிஷத்தில் மாற்றுவார்னா கொடுக்குற ஆளை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஒரு அல்லேலூயா. ஆமே. லீகலாக உங்களுக்கு உள்ளே வந்துடும், அமௌண்ட்டு கிஃப்டாக வந்துடும், பொருளாக வந்துடும். அப்படி தான் செய்வார் ஆண்டவர். இது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், மிஷினரிகள் வாழ்க்கையில் பார்க்கலாம், இப்போ நவீன கால உலக ஊழியர்கள் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், முந்தின ஊழியர்கள் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். ஆனால் எல்லா காலத்துலேயும் சூப்பர் நேச்சுரலை நம்பினவங்களும் இருந்தாங்க, எல்லா காலத்துலேயும் சூப்பர் நேச்சுரலை விவாதம் பண்ணிட்டு இருந்தவங்களும் அது விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க. நீங்கள் எந்த குரூப்பில் சேர்றதுன்னு கரெக்டாக இருக்கணும். மறந்துட்டு நேச்சுரலாக இதெல்லாம் எப்படிங்க ஆகும்னு கேள்வியே கேட்கக்கூடாது. தேவனால் கூடாத காரியம் சொல்லுங்க ஒன்றுமே. எனக்கு ஆண்டவர் பெருக செய்வார். சொல்லுங்க, நிம்மதியை பெருக செய்வார், உடல் சுகத்தை பெருக செய்வார், கல்வி அறிவை பெருக செய்வார், என்னுடைய மனித தயவை பெருக செய்வார், பொருளாதாரத்தை பெருக செய்வார். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென். அதுக்கு அடுத்தது இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்பில் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவார்னா நம்ம லைஃப்பை எம்பவர் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அளிக்கிறவராய் செயல்படுவார். லூக்கா 4:1 இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தினார் என்று பார்க்கிறோம். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, நிறைந்தவராய் யோர்தானிலிருந்து திரும்புகிறார், அப்புறம் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். Jesus was filled by the Holy Spirit. அப்போ சூப்பர் நேச்சுரல் லைஃப்பில் இருக்கிறதுனா நம்முடைய அறிவு சொல்வதை செய்வதோ அனுபவம் சொல்வதை செய்வதோ அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை செய்வது. அவர் நடத்துகிற பாதையில் போகிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆவியானவர் எப்படி பேசுவார்? வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். எப்படி பேசுவார்? மனசுல உணர்வு என்ற பகுதியின் வழியாய் பேசுவார். சில நேரத்தில் மட்டும்தான் அவசர தேவையின் போது காதுல சத்தம் கேட்க பேசுவார். மற்ற நேரத்தில் மனசுக்குள்ளதான் உணர்த்துவார், வேத வசனத்தை ஞாபகப்படுத்துவார், பிரசங்கத்தை ஞாபகப்படுத்துவார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆவியானவர் இப்ப என்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை கம்யூனிகேட் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்திக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு ஆமே. இப்ப கிளம்பி போயிட்டு ஞானம் சொல்றாரு, 10 நிமிஷம் லேட்டா போ, இங்க டீ சாப்பிட்டு போ. ஐயோ
வீட்டை தவிர எங்கேயுமே நான் டீ சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு உடனே பிரேக் போட்டுறாம ஆண்டவர் சொல்றாருன்னா ஏதோ அர்த்தம் இருக்குது, ஓகே அப்படி சொல்லிட்டு போய் ஒரு அரை டம்ளர் டீயாவது குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வச்சுட்டு, என்ன ஆண்டவரை போட்டுமா போ, டக்குன்னு கிளம்பி போவீங்க. அந்த 10 நிமிஷம் கேப்பில் வேண்டாத ஆளை ஆண்டவர் எங்கேயாச்சும் அனுப்பியிருப்பாரு, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டை மாற்றி விட்டுருப்பாரு, இல்லை ஒரு நன்மையை வர வச்சிருப்பாரு, என்ன வேணால் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை அறியாமல் இல்லை நான் கிளம்பிட்டேன், டீலாம் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், பழக்கமே இல்லை, நான் ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டா இன்னொரு இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம், அல்லது போன காரியம் நடக்காம பூங்குமையோட திரும்பி வரலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, போன மச்சான் திரும்பி வந்தா அந்த கதை மாதிரி ஆகி போயிடும். இங்கே தான் அந்த அறிவும் ஆவியானவருக்கு நடுவில் மனிதன், ஒரு ஊழியக்காரன் இல்லை ஒரு விசுவாசி அந்த நிதானிக்கிறதுல தான் வெற்றியே இருக்குது. இந்த ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடந்த பிறகு சொல்லுவாங்க, எனக்கும் 2 வாரமாக மனசில் தோணிட்டே இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போ சொல்லலை? 2 வாரமாக தோணுச்சு, ஏன் சொல்ல தெரியலையே, ஆண்டவர் தான் சொல்றாருன்னு தெரியலையே, பரவாயில்ல இனி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமென், ஒரு அல்லேலூயா. உணர்த்துறத ஒன்று டைரியில் எழுதி பழகுங்க, இல்லாட்டி ஊழியக்காரர்கள்ட்ட நம்ம பாஸ்டர் மாதிரி ஆவிக்குரிய தகப்பன் ஸ்பாபத்தில் குணத்தில் நம்மளை வளர்ப்பதற்கு ஏதுவான இருதயம் உள்ளவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. மற்றவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய கனவை சகோதரர்கிட்ட சொன்ன மாதிரி ஆகி போயிடும். அவங்களுக்கு என்ன வரும்? பொறாமை வரும். இன்னமும் இவன் தான் பெரிய ஆளாம், ஆண்டவர் இவன்ட்டு தான் வந்து பேசுகிறாராம், நானும் எப்போ ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, எனக்கு தெரியாதா, போகாதா, வராதான்னு பேசுவாங்க. அதுமாதிரி தகப்பனுடைய இருதயம் இருக்கிறவங்கள்ட்ட போனால் உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை இன்னும் அதை வளர்க்குறதுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது பேர் தான் மென்டர்ஷிப். அது பேர் தான் என்னது? மென்டர்ஷிப். அது இல்லாமல் ஒரு மென்டல்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவான். நம்பாதரா, பேய் கூட என்ன பண்ணும், இப்படி தான் அதை சொல்லணும் இதை சொல்லணும், நம்பி என்ன பண்ண அதை வீணா போயிடாத அப்படின்னு பயங்காட்டி உங்களை பாலாக்கிடுவாங்க. அதனால மென்டரை வச்சுக்கோங்க, மென்டலை விட்டுருங்க. ஒரு ஆமே ரைட். இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் இயேசுவை நடத்தின மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்பில் நம்மளை தேவன் நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது யோவான் 2:5 சூப்பர் நேச்சுரல் அகாடமியில் நாம் கற்றுக்கொள்கிற 10வது குறிப்பு, ஒபீடியன்ஸ் அன்லாக்ஸ் மிராக்கிள்ஸ். கீழ்ப்படியும் சுபாவம் அதிசயத்தை துவங்கி வைக்கும், திறக்கும். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அவர் சொல்வதை செய்யுங்கள். இயேசு சொன்னபடியே வேலைக்காரர்கள் செய்தார்கள். வெறும் தண்ணீர் என்னவா மாறிச்சு? ருசியான திராட்சரசமா மாறிச்சு. அப்ப ஆண்டவர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னு உணர்த்துறாரா? ஃபோன் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசாதன்னு சொல்றாரா? நிப்பாட்டிருங்க, அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல போய் அப்ளிகேஷனை கொடுங்கிறாரா? செஞ்சிருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அது சூப்பர் நேச்சுரலுக்கு ஒரு முக்கியமான காரியம். அதுக்கு அடுத்தது பிலிப்பியர் 2:8 இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். ஹியூமிலிட்டி கேரிஸ் க்ளோரி. மனத்தாழ்மை மகிமையை கொண்டு